මට සුණු ගීතය දවිත් ගැයුවේ ගීතය විනාවයා ඔබට හදවතින් ඔහු ගැයුවේ ආත්මයෙන් ඔබ ප්‍රීතිමත් වෙනිතින් මමද අද ගයමි හලෙලූයා හලෙලූයා hallelujah 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 අතිශුද්ධ ප්‍රේමණය ඔබ නම් අලංකාරය ඔබම වේ සදාතනික ප්‍රේමය පුලෝතලෙත් අහස් කැඩා එහි ඇති සියල්ලම මැවුම් කරුට හලෙලූයා 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 මගේ අයුතුකම් සැම පාප බර සියල්ලම ඔබේ දයාගුණින් මට කමා කළා මා නිසා මැරෙන්නට තරම් මාව කීනද මගේ පියාණනි කරුණාවේ දොරටුව වැසී යන ප්‍රථමව සියල්ලට ගැලවීම දෙනු මැන ඔබ නැවත එන දින ඔබ සමග යන්නට සෑම කලි බලයි හලෙලූයා හලෙලූයා அன்பும் இரக்கமும் கருணை மிகுந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த நாளை தந்ததுக்கு உமக்கு நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் பாதுகாப்பிலாக நாம் வருகிறோம். ஆண்டவரே, நீ நோயிலும் பார்க்கிலும் பெரியவர், நீர் பரிகாரியான கர்த்தர், எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தவர். இந்த நோய்கள், இந்த அக்கிரமங்கள், இந்த பாவங்கள், இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் உமது பாதத்துக்கு கீழாக அற்பமாக இருக்கிறபடியினாலே, அவை எல்லாவற்றையும் நீ நசுக்கி போட வல்லவராய் இருக்கிறபடியினாலே உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவர் சுவாமி. ஆண்டவர், இந்த உலகத்தை இந்த நோயிலிருந்து ரட்சிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு தேசங்களையும், ஒவ்வொரு சபைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ரட்சிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ராஜா. ஆண்டவரே, அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்குற கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பான்னு சொன்ன வாக்கின் பிரகாரம், பாலாக்குற கொள்ளை நோயிலிருந்து நீங்க தப்புவிக்கிற கர்த்தர், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வேலைக்காரன் குணமாவான்னு சொன்ன வாக்கின் பிரகாரம் உமது வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் ராஜா தேவனை நீர் குணமாக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொன்ன வாக்கின் பிரகாரம் ஆண்டவர், ஒவ்வொருவரும் ஆண்டவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களை நீ கிட்டி சேர்க்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் சுவாமி. என்னென்ன பாவங்களோ என்னென்ன அக்கிரமங்களோ எல்லாவற்றையும் மன்னித்த ஆண்டவர் ராஜா தேவனே, இவர்களை நீர் மாற்றி அருளும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் சுவாமி.
ஆண்டவரே புதிய ஆண்டவர் உலகத்தையும் ஆண்டவரே நோய்கள் இல்லா சமுதாயத்தை உருவாக்குறபடியா நமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. இயேசுவே எல்லாவற்றிலும் இந்த மீட்டெடுத்த கிருபைக்காக ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் விடுவித்த கிருபைக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ගීතාවලිය දෙවන ගීතයේ 6 වන පදයේ සිට 11 වන පදය දක්වා. මාගේ ශුද්ධ සියොන්ගිර මත්තෙහි මා රජදුහට කිරුළු පළඳවා රජකම දුන්නෙමි. මම මේ දේව නියෝගය ප්‍රකාශ කරන්නෙමි. එතුමානෝ මට කතා කොට නුඹ මාගේ පුත්කුමරුය. අද මම ඔබේ පිය රජ වූයෙමි. නුඹ කැමැති දෙයක් මාගෙන් අයදින්න. සකල ජාතීහු නුඹ උරුමය වන්නෝය. මුළු මහ පොළොවද නුඹ සන්තක වන්නේය. නුඹ දරදඬු පාලනයකින් ඔවුන් සිඳ බිඳ මැටි බඳුනක්සේ සුණු විසුණු කරනු ඇතැයි වදාරන සේක. රජවරුනි, ඒ නිසා සිහි පරීක්ෂාකාරීව සිටින්න. භූපතිවරුනි, මෙයින් ගුරුකම් සිතට ගන්න. සමිඳුන් හට ගරු බියෙන් සේවය කරන්න. දේව වචනය එසේය. The reading is taken from Exodus chapter 3 verses 1 to 12. Moses was keeping the flock of his father-in-law Jethro, the priest of Midian. He led his flock beyond the wilderness and came to Horeb, the mountain of God. There the angel of the Lord appeared to him in a flame of fire out of a bush. He looked, and the bush was blazing, yet it was not consumed. Then Moses said, I must turn aside and look at this great sight, and see why the bush is not burned up. When the Lord saw that he had turned aside to see, God called to him out of the bush, Moses, Moses. And he said, Here I am. Then he said, Come no closer. Remove the sandals from your feet, for the place on which you are standing in holy ground. He said further, I am the God of your father, the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. And Moses hid his face, for he was afraid to look at God. Then the Lord said, I have observed the misery of my people who are in Egypt. I have heard their cry on account of their taskmasters. Indeed, I know their sufferings, and I have come down to deliver them from the Egyptians, and to bring them up out of that land to a good and a broad land, a land flowing with milk and honey, to the country of the Canaanites, the Hittites, the Amorites, the Perizzites, the Hivites, and the Jebusites. The cry of the Israelites has now come to me. I have also seen how the Egyptians oppress them. So come, I will send you to Pharaoh to bring my people, the Israelites, out of Egypt. But Moses said to God, Who am I that I should go to Pharaoh and bring the Israelites out of Egypt? He said, I will be with you, and this shall be the sign for you that it is I who sent you. When you have brought the people out of Egypt, you shall worship God on this mountain. This is the word of Lord.
அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வசனம் வரை. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபஸ்தினர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலர் சிசிலியா நாட்டாரிலும் ஆசிய தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாதகர்களையும் எழுப்பிவிட்டு அவன் மேலே பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவ பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நாசரனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுக்கும் முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேலே கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். ශ්‍රී ලංකා බයිබල් සමාගම මෙහෙවන එක්ව නවලිමු දිනපත හා භාවනාව සමගයි. අද උදැසන අපගේ භාවනාව පිණිස තෝරා ගන්නා ශුද්ධ වේදික කොටස නම් අලුත් ගිවිසුමේ ක්‍රියාපදෙහි 7 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ සිට 16 වෙනි පදය දක්වා මේ කොටස තුන අපි දකිනවා. එදා ඒ මුල් සභාව විසින් තෝරාගත්තා වූ ඒ උපස්ථායකයන්ගේ එක්කෙනෙක් වන ස්තේෆන් ඒ යුදෙව් නායකයන් ඉදිරියේ ඒ යුදෙව් මූලිකයන් ඉදිරියේ ඔහු දන්න සාක්ෂි එදා ඒ යුදෙව් නායකයන්ට ප්‍රශ්නයක් වුණා. මේ ගෝලයා මේ සභාවේ මූලිකයන් ඔවුන් මොකද්ද මේ කරන්නේ? ඔවුන් මොනවද මේ කතා කරන්නේ? ඔවුන් මොනවද මේ සෙනගට දෙන අභියෝගයන්? මෙන්න මේ මොහොතේදී අපි දකිනවා ස්තේෆන් මේ නායකයන් ඉදිරියේ නැගිට සිටින්නේ ඔවුන්ට මතක් කරලා දෙනවා ස්තේෆන් කතා කරන මේ ගෝලයන් යේසුස් වහන්සේගේ ගෝලයන් උගන්වන මේ ස්වාමීන් වහන්සේ කවුද? උන්වහන්සේ කුමක්ද කරන්නේ? උන්වහන්සේ කුමක්ද කළේ? කුමක්ද කරන්නට යන්නේ? මේ දිහා දකින විශේෂයෙන් මේ ස්තේෆන්ගේ ප්‍රකාශනය තුළ ස්තේෆන් මේ යුදෙව් නායකයන්ට මතක් කරලා දෙනවා ඔවුන්ගේ ඉතිහාසය. ඔවුන් බොහෝ උජාරුව කතා කරන ඒ යුදෙව් ඉතිහාසය. ඒ ඉතිහාසය තුළ දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාකාරීත්වය. ඒ ඉතිහාසය පුරා දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ක්‍රියාත්මක වූ ආකාරය. ඒ තුළ යේසුස් වහන්සේ මනුෂ්‍යගේ ගැලවීම උදෙසා මෙලොවට පැමිණ
ජීවිතය පූජා කළා. මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය, මේ උදෑසන අපගේ භාවනාව තුළ මා ඔබට ආරාධනා කරන්නේ හැරෙන්න ඔබේ ජීවිතය දෙසට. දෙවියන් වහන්සේ ආරම්භයේ සිට ඔබව ගෙනාවා වූ ආකාරය ගැන නැවත මෙනෙහි කර බලන්න. මේ තමක් වැදගත්. සමහර විට අද අපි යම් ප්‍රශ්නයකට, යම් වේදනාවකට, යම් ගැටලුවකට මුහුණ දෙනකොට අපිට අමතක වෙනවා ඉතිහාසය තුළ ස්වාමීන් වහන්සේ අපව ගෙනාවා වූ ආකාරය. මන්ද අපේ ප්‍රශ්නය අපව යට කරගන්න. අපේ ප්‍රශ්න අපව වෙලාගෙන ඉන්නවා. ඒ නිසා අපිට ඒ උන්වහන්සේ ක්‍රියාකාරීත්වය අපමණකට නමුත් ඔබේ ජීවිතයේ සාහසයෙන් බලන විට ඔබට දකින්න පුළුවන් දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ජීවිතේ ක්‍රියාවක්. ගීතකාරෝ කියනවා වගේ ගණෙන්නල ආශ්චර්ය කිනක පුදුමයක් වේ ඔබට. ඉස්සෙල් මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයා සහෝදරිය, ඔබේ ජීවිතයේ ලෙස ඒ ගෙවිගේ ජීවිතයේ තුළ ස්වාමීන් වහන්සේ කළ මා පුදුම දේ ගැන ආපසු හැරී කල්පනා කරන්න. ඒ ගැන ස්වාමීන් වහන්සේට ස්තුති දෙන්න. ඒ වගේ ඒ තුළින් අද දවසට මුණ දෙන්න, හෙට දවසට ගමන් කරන්න උන්වහන්සේ තුළ ශක්තියක්. එසේ කරන්ට ජීවමාන ස්වාමීන් වහන්සේ ඔබට මඟ පෙන්වන සේවා. முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே. முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே சேர்த்துக் கொண்ட